மஷ்ரூம்ஸ், காளான். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. மழை வந்துருச்சுன்னா நல்ல வெள்ளை வெளேல்னு மஷ்ரூம் வந்து வளர்ந்துருக்கும். அதை எடுத்து கருவாடு வதக்குற மாதிரி வதக்குனா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் நெய் ஊற்றிருக்கேன். நெய் இல்லாமல் நல்லெண்ணெய் ஊற்றி வறுத்தாலும் சூப்பராக இருக்கும். வெள்ளைப்பூடு வந்து நான் அதோட ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, இது கருவாடு செய்கிற ஸ்டைல். அதில் வெள்ளைப்பூடு மட்டும் வராது, எண்ணெய் வரும். இதில் காளானை போட்டு வதக்கி சாப்பிட்டா அந்த காளானோட எசன்ஸ் இருக்குல்ல, அது தனியாக இருக்கும். ஈவன் கருவாடு போட்டாலும் அப்படி தான், கறி போட்டாலும் அப்படி தான். இந்த ஸ்டைலில் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நெய் போட்டிருக்கேன். அது ஒரு பேட் சாய்ஸ். ஏன்னா நெய் வந்து டாமினண்ட்டாக இருக்குது, காளானோட ஃப்ளேவர் வந்து அமைங்கிருக்கு. பட் இதை சாப்பிடும்போது ஒரு ஒயிட் பிரியாணி செய்வோம்ல, லைக் நெய் பிரியாணி, அந்த டேஸ்ட் இருந்துச்சு. இந்த வெங்காயம்லாம் நெய்யில் வதங்கி அதுக்கப்புறம் இதில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு பெப்பர், இது எல்லாமே சேர்ந்து ரொம்ப நொஸ்டால்ஜிக்காக இருந்துச்சு.